பாரு அவருக்கு வந்து அந்த மொமெண்ட் இதோ பாருங்க சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிட்டாரு. நம்ம சுஜன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஹையர் ஸ்டடிக்காக வெளியூர் போகிறாரு. சுஜன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? நல்லா இருக்கா? சுஜனுக்கு ஒரே ஷையாக இருக்குது. படித்து முடிச்சுட்டு அவரால் வந்து போகிறாரு. திருக்குறளா கிராஜுவேஷன் வாங்கினா இப்போ போய் திருக்குறள். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நம்ம சுஜன் கிராஜுவேஷன் வாங்க போகிறாரு. பொதுவாக எல்லோரும் காலேஜ் முடிச்சுட்டு வாங்குவாங்க, ஆனால் நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து இப்போவே வாங்கிடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இதில் வந்து நானும் லட்சுக்கு இன்றைக்கி லீவ்ன்றதுனால லட்சுமாவையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அவங்க அப்பாவும் ரெடி ஆகிட்டு நாங்கள் நேராக கோவிலுக்கு தான் போகிறோம். நம்ம குழந்தை டிகிரி வாங்குறோம், எப்படி நம்ம கோவிலுக்கு போகாமல் வருதுன்ட்டு நேராக கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம சுஜனை பார்க்கலான்னு வந்துவிட்டோம். வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்கு எப்படியோ ஒரு 11 ஆயிடுச்சு. வாங்க, அவர் வந்து என்ன டைமில் வாங்குறாருன்னு கூட நாங்கள் பார்க்கல. எப்படியாவது போயிடணும் அவரை பார்க்குறதுக்குன்ட்டு முடிவு பண்ணி வந்துட்டோம். எந்த பக்கம்னு கூட தெரியல. நாங்கள் பாட்டு வந்துனே இருக்கோம். அந்த சைடா போகலாமா? லட்சோ, அம்மா நான் கிராஜுவேஷனுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், நான் சுஜனுக்கு ஆனுவல் டேக்கு போகிறோன்னு நினச்சிட்டோமான்றாங்க. அதுவே தெரில குழந்தைக்கு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சுஜன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு பேசலாமா? வாங்க. நம்ம சுஜன் வந்து அந்த கிராஜுவேஷன் வாங்கிட்டார் முன்னாடி. அதுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கார் பாருங்க சுஜன். அவருக்கு ஒரே குஷியாக இருக்கும் இதை பார்த்தோன்னே. இப்போ அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பார், நம்ம எப்போ வருவோம் நம்மளை பார்த்தா தான் அவருக்கு சந்தோஷமே வரும். போய் பார்த்துடலாமா அவரை? செம்மையாக இருக்குல்ல இந்த ஃபோட்டோ. சுஜனை பார்க்க போகிறோம். எல்லாம் மேலே போயிட்டாங்களாம், போகலாமா? நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு சில மணி துளிகளில் நம்ம வந்து சுஜனை பார்த்துருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஹை லிட்டில் ஸ்டார்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் மெனி மோர் டு கம்னு போட்டிருக்காங்க. நம்ம போய் நம்ம சுஜனோட இதில் அடுத்த படியை போய் பார்க்க போகிறோம். அவர் எப்படி இப்போ அப்படியே ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பார். எப்போ வருவாங்க இவங்க, என்ன இன்னும் காணுமே அப்படின்ட்டு. நம்ம அவரை பார்த்து என்ன பண்ணுறாருன்றது பார்க்கலாமா? வாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்களா சுஜன் மாதிரியே இருக்கு பாருங்க. வா, சரிம்மா, நீயும்மா. ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்தோடனே செம்ம சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் சின்ன சின்ன ஸ்டேஜாக பார்த்தோமா, இது ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நாங்கள் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது. குழந்தை அந்த இடத்துல போய் நிற்கும் போது எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்ல. அது அப்படியே என்ன கொஞ்சம் முன்னாடி இடம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் கிளாப் பரிச்சேர பண்ணலாம், பரவாயில்ல. எங்கே இருந்தாலும் நம்ம குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்ணுறது தான். நல்லா கிளாப் பண்ணி விசில் வராது இருந்தாலும் சும்மா கீழே அதை கற்றுவேன். நான் கற்ற மாட்டேங்கப்பா, ஏதாவது வெளியே போயிடுங்கன்றவங்க போல். சரி, நம்ம சுஜன் வரும்போது வெயிட் பண்ணலாம். அந்த ரூம் உள்ள தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை விட இவங்க தான் ஆர்வமாக இருக்காங்க. எட்டல எனக்கே சேரில் உட்காந்தோடனே எதுவுமே தெரில. ஆனால் லட்சம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக ஏறி உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தம்பி எப்போ வருவார் பார்க்கலான்ட்டு. எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் தானே. இப்போ தான் ஏ செக்ஷனுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் பி செக்ஷன் முடியணும். அதுக்கப்புறம் தான் சுஜன் சி செக்ஷன். அவங்களுக்கு வரும்போது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் போல். நாங்கள் இதுலேயே வேறு தேடிட்டு சுஜன் இருக்கானா பார்த்தா இது ஒரு கிளாஸ்ன்றாங்க. சரி, வெயிட் பண்ணுவோம். லட்சம் இல்லை, சுஜன் வரும்போது சொல்லுங்கள். இங்கேருந்து தெரியாது, அங்கே போனால் தான் தெரியும். சுஜன் வந்து கிராஜுவேஷன் வாங்கிட்டார். அவர் வந்து அந்த பக்கம் போயிட்டார், நாங்கள் இந்த பக்கம் வந்துவிட்டோம். இதில் வந்து தனித்தனியாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோன்னா ஃபஸ்ட்டு அவர் சாப்பிட வச்சிடுறோம், அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டோம். இப்போ வந்து இது வந்து இவங்க பிடிச்ச ஜூஸ் வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நாங்கள் போயிட்டு கேன்டீனில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு குழந்தைய நல்லா எனர்ஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவரை போய் பார்க்கணும். ரொம்ப ஆர்வமாக இருப்பார், எப்போ அம்மா அப்பா வந்து நம்மளை பார்ப்பாங்க அப்படி சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நம்ம சுஜன் கிராஜுவேஷன் வாங்கிட்டார். தள்ளிப்போ, இங்கே பாரு. அவருக்கு வந்து அந்த மொமெண்ட் இதோ பாருங்க சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிட்டாரு. நம்ம சுஜன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஹையர் ஸ்டடிக்காக வெளியூர் போகிறாரு. சுஜன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? நல்லா இருக்கா? சுஜனுக்கு ஒரே ஷையாக இருக்குது. படித்து முடிச்சுட்டு அவரால் வந்து போகிறாரு. திருக்குறளா கிராஜுவேஷன் வாங்கினா இப்போ போய் திருக்குறள் சொல்லுங்க. திருக்குறள் அதிகாரம் கல்வி கற்க கசல்க கற்பவை கற்று ஏனை எழுத்து
உவப்ப தலை கூடி உள்ள அனைத்த புலத்தொரி உடையார்க்கும் இல்லார்க்கோ ஏக்கற்றும் கற்றால் கிடையாது கலருவர். போதும், எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அந்த 10 அதிகாரத்தையும் முடிச்சாதான் அமைதியா இருக்கும். ஓகே, ஒரு வழியாக முடிச்சுட்டு வரதுக்குள்ளே லஞ்ச் பிரேக் வந்துருச்சா? செம்ம பசிங்க. கேன்டீனில் போனால் இது பேர் வந்து ஹாட் டாகா இந்த அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, அது ஒன்று வாங்கிட்டோம். இவர் வந்து டோனட் கேட்டாருன்னு இவருக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு எக் பப்ஸ் உள்ளே இருக்குது, அதை அவர் சாப்பிடுவார். இன்றைக்கி நாள் வந்து செம்ம சந்தோஷமாக போச்சு. சுஜன் அந்த கிராஜுவேஷனில் பார்க்கும்போது ஐயோ நம்ம வாங்கும்போது கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது, ஆனால் நம்ம குழந்தைங்க வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிது. அது ஏன்னே தெரியல. ஹாப்பியாக இந்த நாள் போச்சு. இதே மாதிரி நீங்கள் கூட உங்கள் குழந்தைங்க வாங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இல்லையா அடுத்த வருஷம் என் குழந்தை வாங்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு ஹாப்பியாக வந்தோம். வீட்டுக்கு போனோடனே அவர் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்புறமா தான் மற்ற வேலை, விளையாடுறது, படிக்கிறது எல்லாமே. ஓகேவா? ஓகே, இந்த நாள் நல்லா ஜாலியாக போச்சு. பாய். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வேறு வித்தியாசமான விஷயத்தோடு பார்க்குறோம். சுஜன் பாய் சொல்லுப்பா. அச்சா பாய் சொல்லுமா. பாய். இந்த இடத்துல எதுக்காக உட்காந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அலையாக வர தண்ணி, செம்மையாக அடிக்கிற காற்று, சுழியில் அடிக்கிற வெயில், இது எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து உட்காந்துட்டோம். நம்ம லட்சுமாக வந்து இந்த மாதிரிலாம் வேணாங்க, நான் அப்படியே சேஃபாக உட்காந்துக்கிறேன், நான் அங்கேயே உட்காந்துட்டாங்க. சரி, ஓகே. சுஜனுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்க மீன், அப்படி நண்டு இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சுஜன் காட்டுறதுக்காகவே நான் கூப்பிட்டு வந்தேன். அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுத்தாங்களா, இது உள்ளே என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மடல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மடல் தாங்க உள்ளே இருந்தது. இதில் என்னென்ன எழுதியிருக்குன்றதை படிக்க முடியாது, ரொம்ப பெருசாக போகுது. நம்ம வந்து அந்தளவுக்கு பொறுமையும் நம்மக்கிட்ட இல்லை. வீட்டுக்கு போய் படிச்சுட்டு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? சுஜனோட இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்காரு. இதோட இவருக்கு 2 இந்த மாதிரி இருக்குது. என்ன சுஜனுக்கு வந்து நான் பேசுறது எதுவுமே காதில் விழாது. அங்கே போகிற நண்டு, பூச்சி, பூரா இதெல்லாம் பார்த்து உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் நல்லா இருக்குது, இடம் நல்லா சூப்பராக, அப்படியே எங்களுக்கு ஏற்ற மாதிரி மரமும் இருக்கா, அதனால் நிழலாகவே இருக்குது. ஓகேங்க, எங்கள் குழந்தை வாங்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வாங்குகிற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம். அவங்க பேரண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எங்களை மாதிரியே நாங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நம்ம சுஜன் வந்து 1000 பேர் வந்தாலும் அவங்க அப்பா அம்மா வந்தால் தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும்னுவாங்கள்ல, அதே மாதிரி தான் நம்ம சுஜனுக்கும் எவ்வளோ பேர் இருந்தாலும் நாங்கள் 2 பேர் போய் நின்னதுக்கு அப்புறம் தான் அவன் மூஞ்சில் அந்த சிரிப்பே வந்தது. நான் சுஜன் நம்ம தானே, சுஜன் வேறு பயந்துட்டான், ஐயோ நம்ம வீட்டிலேருந்து மட்டும் வரல போல் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் போய் கரெக்டாக ஆஜராயிட்டோம். ஓகே, இதே மாதிரி உங்கள் குழந்தைங்க வாங்கினாங்க, நாங்களும் அதே மாதிரி சந்தோஷப்பட்டோம். நாங்களும் அதே மாதிரி ஒரு பூரிப்பு எங்களுக்கும் வந்தது. அதே மாதிரி அந்த திருக்குறளும் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா திருக்குறள் ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோர் என கெட்ட தாயின்னும் போது நம்ம சுஜன் இந்த அவார்டை வாங்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. சரி, ஓகேங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. நம்ம சுஜனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும். அதே மாதிரி நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்துலேயே நம்ம ஒரு சின்ன அப்டேட் கொடுக்க போகிறோம். அது என்னன்றது கூடிய விரைவில் நான் போடுறேன். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய். பாய் சொல்லுப்பா, தண்ணி பார்த்தது போதும். பாய்.